மதுரை மீனாட்சி சுந்தரேசுவரர் திருக்கோயில் சித்திரை திருவிழா 2025. மதுரை சித்திரை திருவிழா முதல் நாள் திருவிழாவாக இன்று காலை 10:35 மணி முதல் 10:59 மணிக்குள் மிதுன லக்கினத்தில் கொடியேற்றம் மற்றும் வெள்ளி சிம்மாசனத்தில் கோவிலுக்குள் குலசேகர மண்டகப்படியில் எழுந்தருள்கிறார். இரவு 7 மணியளவில் சுந்தரேஸ்வரர் கற்பக விருட்ச வாகனத்திலும் மீனாட்சி சிம்ம வாகனத்திலும் பவனி வருகின்றனர். கொடியேற்ற தத்துவம். கொடிமரம் என்பது இறைவனாகிய சிவபெருமானை குறிக்கும். கொடிக்கயிறு சக்தியை குறிக்கும். உயரே செல்லும் கொடிச்சீலை உயிர்களை மனிதர்கள் உள்ளிட்ட உயிரினங்கள் குறிக்கும். மனிதர்களாகிய நாம் கடவுளை அடைவது என்பது எளிதான செயல் அல்ல. ஆனால் நம்மை அவரிடம் கொண்டு சேர்க்க சக்திதேவி உதவுவாள். அவளிடம் போய் நாம் அழுதுவிட்டால் போதும். பிள்ளைகளின் கண்ணீரை தாய் பொறுக்க மாட்டாள். அவள் நம்மை இறைவனிடம் கொண்டு சேர்த்து விடுவாள். ஒரு வீட்டில் பிள்ளைகள் தங்களுக்கு ஏதாவது வேண்டுமென்றால் தந்தையிடம் போகமாட்டார்கள். அம்மாவிடம் சொல்லி அதை கேட்டு பெற்றுக்கொள்வார்கள். அதே போன்றது தான் இறைவனை அடையும் நிலையும். கொடி மேலே ஏறியதும் கம்பத்தோடு ஒட்டிக்கிடக்கும். அதாவது நாம் இறைவனை கட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பது இதற்கு பொருள். என்னதான் நாம் இறைவனோடு ஒன்றியிருந்தாலும் அல்லது தியானத்தில் ஆழ்ந்திருந்தாலும் நம் மனம் அலைபாய்வது இயல்புதான். அப்படி அலைபாயும் மனது எங்காவது சுற்றிவிட்டு மீண்டும் இறைவனையே வந்து சேரும். இதைத்தான் கொடித்தடை என்பார்கள். கொடியேறிய பிறகு வெளியூருக்குச் சென்றாலும் இரவுக்குள் ஊர் திரும்புவது வழக்கமாக உள்ளது. அதாவது இறைவனோடு ஒட்டிக்கிடக்கும் உயிர்களின் மனது எங்காவது சுற்றப் போனாலும் கூட மீண்டும் இறைவனையே அடைந்து விடுவதை இது குறிக்கிறது. சிவபெருமானை 5 எழுத்து மந்திரமான சிவாய நம என்று சொல்லி வணங்குகிறோம். சி என்பது சிவபெருமானையும், வ என்பது அம்பாளையும், ய என்பது கொடியில் வரையப்பட்ட நந்திதேவரையும், ந என்பது கொடிச்சீலையையும், ம என்பது தர்ப்பைக்கயிறையும் குறிக்கும். கொடிமரத்தின் அடியில் தர்ப்பைக்கயிறு இருக்கும். இந்த கயிறை பாசத்துக்கு ஒப்பிடுவார்கள். மனைவி, மக்கள், உறவு, பொருட்கள் ஆகியவற்றின் மீது கொண்ட பாசம்தான் நம்மை இறைவனை அடைய விடாமல் தடுக்கிறது. இந்த பாசப்பிணைப்பில் இருந்து விடுபட்டு இறைவனை அடைய வேண்டும் என்பதால் தான் தர்ப்பையை கயிறு போல் சுருட்டி கீழே வைத்திருப்பார்கள். ஆத்மாக்களையும் தர்மத்தையும் கீழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் இறைவனின் கருணை இக்கொடியேற்ற திருவிழாவில் விளக்கப்படுகிறது. பொதுவகையில் உயிர்களுக்கு அருள் புரியும் இறைவன் சிறப்பு வகையில் அருள் புரிய ஆயத்தமாக 12 நாட்களும் காத்திருக்கிறான் என்பதை இக்கொடியேற்றம் உணர்த்துகிறது. கற்பக விருட்ச வாகனம். முதல் நாள் திருவிழா தூல தேகத்தை நீக்கிக் கொள்ளும் பயனை விளக்குவதாக அமையும். முதல் நாள் இரவு சிவபெருமான் மரத்தடியில் வீற்றிருப்பதை விளக்கும் கற்பக விருட்ச வாகனம் எழுந்தருளுகிறார். இதை விருத்திக்கிரம சிருட்டி கோலம் என்பர். மரத்தின் கிளைகளும் இலைகளும் தத்துவங்களும் உயிர்வர்க்கங்களாகவும் உள்ளன. இவற்றின் அடியில் இறைவன் இருந்து சிருட்டிக்கெல்லாம் வேர்போல் இருந்தருளுவதை இது உணர்த்துகின்றது. இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களை புரிகிறார். இதில் கற்பக மரம் படைத்தல் தத்துவத்தை குறிப்பதாகும். மரத்திற்கு வேர் ஆதாரமாகவும் அதன் கிளைகள், இலைகள் எல்லாம் மேலே பரவி இருப்பது போல இறைவன் உலகிற்கு ஆதாரமாகவும். அவரைச் சார்ந்து 84 லட்சம் வகை உயிரினங்கள் எங்கும் பரவி இருப்பதாக சாஸ்திரம் கூறுகிறது. கேட்ட வரத்தை கொடுப்பதற்காக சுவாமி கற்பக விருட்சத்தில் பவனி வருகிறார். சிம்ம வாகனம். முதல் நாள் திருவிழா. விரும்பியதை அடைந்துவிட்டால் மனதில் அகங்காரம், தற்பெருமை ஆகிய அசுர குணங்கள் உண்டாகிவிடும். அதை போக்கி நம் மனதை நல்வழியில் திருப்புவதற்காக மீனாட்சி சிம்ம வாகனத்தில் பவனி வருகிறாள். எல்லாம் கிடைத்துவிட்டது என்று ஆணவம் கொள்ளாதே, கவனமாக இரு என்று சிங்கத்தின் மூலம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாள்.
இந்த அரிய தத்துவத்தை உணர்ந்து இன்று இரவு மாசி வீதிகளில் வலம் வரும் அம்மையப்பரை தரிசித்து அருள் பெறுவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.